ஆற்றங்கரையோரத்தில் தலை துண்டான நிலையில் கிடந்த இளைஞரின் சடலம். சடலத்தின் அருகே கிடந்த செல்போனை கைப்பற்றி விசாரித்த போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகள் இருவரை கைது செய்து விசாரணை. இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொடூர கொலையாளிகள் யார்? பின்னணி என்ன? ஆற்றங்கரையோரத்தில் உட்கார்ந்து இளைஞர்கள் சிலர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க தலை துண்டான நிலையில ஹரிகருங்கிற இளைஞரோட சடலம் கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல சுற்றுவட்டார கிராம மக்கள் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து சடலத்துக்கு பக்கத்துல கிடந்த செல்போனை கைப்பற்றி அந்த நம்பருக்கு யார் அடிக்கடி கால் பண்ணியிருக்கா, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல சுலோச்சனாங்கிற பெண்ணோட பேரு காட்டியிருக்கு. இதனால நேரா அவங்க வீட்டுக்கு போன போலீஸ் சுலோச்சனாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. ஜார்க்கண்ட்ல உள்ள ராஞ்சி பகுதியைச் சேர்ந்தவங்க சத்ரபதி சுலோச்சனா தம்பதி. சத்ரபதி ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதி நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து அடிக்கடி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில சுலோச்சனாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிகர்ங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பார்க் ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அடுத்து கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி அவரை வீட்டுக்கு கூப்பிட சுலோச்சனா காதலன் கூட தனிமையிலேயும் இருந்திருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டே இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சத்ரபதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல உங்க வீட்டுக்கு அடிக்கடி இளைஞர் ஒருத்தன் வர்றான், அவன் யாருன்னு தெரியல, உங்க மனைவியும் அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை பூட்டிக்கிறாங்க, அந்த இளைஞர் யாரு என்னன்னு உங்க மனைவி கிட்ட விசாரிங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு சந்தேகப்பட்ட சத்ரபதி மனைவியோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மனைவி வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்களோட போனை எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்காரு. அப்போ அவங்க ஹரிகர் கூட ஆபாசமா பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சத்ரபதி மனைவி கிட்ட இதை பத்தி கேட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கணவனோட பேச்சை கேட்டு மனைவி ஒழுக்கமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஹரிகர் தொடர்ந்து சுலோச்சனாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கார். இத கணவன் கிட்ட சொல்லி இருக்காங்க மனைவி. இதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஹரிகரை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஹரிகருக்கு போன் பண்ணி சுலோச்சனா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், எங்க வீட்டுல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன், என் கணவர் வீட்டுல இல்ல, அதனால வீட்டுக்கு கிளம்பி சீக்கிரம் வான்னு சொல்லி இருக்காங்க. இதனால ஹரிகர் அவசரமா கிளம்பி சுலோச்சனாவோட வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ ரூம்ல இருந்து வெளியே வந்த சத்ரபதி ஹரிகரை போட்டு சர்றமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவரோட கழுத்தை அறுத்து தலையை துண்டாக்கி கொண்டு இருக்காரு. அதுக்கடுத்து கணவனும் மனைவியும் சேர்ந்து சடலத்தை அங்குள்ள ஒரு ஆற்றங்கரையோரத்துல தூக்கி வீசிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா செல்போன் நம்பர் மூலமா சுலோச்சனா மற்றும் சத்ரபதி தான் கொலையாளிகள்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.